மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து நடப்பாண்டில் தமிழ்நாட்டுக்கு இதுவரை ₹1 கூட ஒன்றிய அரசு வழங்கவில்லை. இதுகுறித்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நாகப்பட்டினத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. இப்போ 2024 தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட மாநில பேரிடர் நிதி வழங்கல அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு முதல்வர் தரப்புல தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதப்படுது, நிவாரண நிதி வழங்கணும்னு. உச்ச நீதிமன்றத்திலையும் இது தொடர்பாக வழக்கெல்லாம் தொடரப்பட்டிருக்கு. ஆனாலும் எதற்கும் அசர்ற மாதிரி தெரியல ஒன்றிய அரசு. இப்போ இதற்கான காரணம் என்ன? பழிவாங்கும் நடவடிக்கையா? கண்டிப்பா ஒரு பாரபட்சமான நடவடிக்கை. ஒரு வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறது ஒன்றிய அரசு என்பதற்கு இதைவிட வேறு உதாரணம் இல்லை. ஆக ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதே நேரத்துல இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்த, ஏற்கனவே ஆட்சியில் இருந்த மகாராஷ்டிராவுக்கு 2000 கோடிக்கும் அதிகமான நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாடு தொடர்ச்சியாக வெள்ள பாதிப்புகளால இப்போ டெல்டா மாவட்டங்கள் ஆகட்டும், சென்னை உள்பட வட மாவட்டங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டும் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்துல இதை பற்றி பேசுறப்போ அவங்க தரப்புல இருந்து என்ன ரிப்ளை வருது சார்? அதாவது நாங்க புள்ளி விவரமா சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணோம். அதாவது ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு ஒண்ணு இருக்கு, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்டுன்னு இருக்கு. இது ரெண்டுலையும் சேர்த்து நமக்கு தமிழ்நாட்டிற்கு அவங்க கொடுக்க வேண்டியது 1260 கோடி அதுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் ₹1 கூட நமக்கு வழங்கல. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நடத்தி வந்த மிக்ஜாம் புயல், அதில் ஏற்பட்டிருக்கிற மழை வெள்ள பாதிப்பு, இதுக்காக நம்ம கேட்டது 30,000 கோடி. ஆனால் அவங்க கொடுத்ததாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கையில சொல்லி இருக்கிறது வெறும் 276.10 இதை கொடுத்திருக்கிறாங்க. ஆக 30,000 கோடி எங்க இருக்கு, 276 கோடி எங்க இருக்கு. 100ல 1 மடங்கு கூட நமக்கு கேட்டதை கொடுக்கல அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்த வேண்டியதா இருக்கு. குறிப்பாக ரொம்ப ரொம்ப மோசமான முறையில வேண்டியவர்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு நிதி வழங்குவதும், வேண்டாத மாநிலங்களுக்கு நிதியை குறைப்பதும், நிதி கொடுக்காமல் இருப்பதும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதை கேட்டு அவங்க சமாளிக்கிறாங்களே தவிர எந்த விதமான முறையான பதிலும் அவர்கள் வழங்கவில்லை. 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம் கேட்டா அதுல 1% கூட இல்லாத அளவுக்கான அமௌண்ட் தான் ஒன்றிய அரசுல இருந்து தமிழ்நாட்டுக்கு வருது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நீங்க நாடாளுமன்றத்துல எழுப்பின கேள்விக்கு தான் இப்போ ₹1 கூட தமிழ்நாட்டுக்கு வந்து சேரல அப்படிங்கிற உண்மையும் வெளிச்சத்துக்கு வருது. இப்போ நடப்பு கூட்டத்தொடர்ல இது தொடர்பாக பிரச்சனை கிளப்ப ஏதேனும் திட்டம் இருக்கா? கண்டிப்பா நாங்க கூட்டணி கட்சிகளோட நம்ம இந்தியா கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து கலந்து பேசி நாளைக்கோ நாளை மறுநாள் கண்டிப்பாக அதை எழுப்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யறோம். நன்றி சார், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.